மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஸ்மிதாவோட கணவர் ஸ்ரீ விஷ்ணுகுமார உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்துல அவர் மேல சர்ச்சையான பேச்சுகள் ஒண்ணு எழும்புச்சு. ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தவறா மெசேஜ் பண்ணதா சொல்லி அதை அவங்களே கையும் களவுமா கண்டுபிடிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே வீடியோ எடுத்து வெளியே விட்டுருந்தாங்க. விஷ்ணுகுமாரும் அவங்க எல்லாமே என்னோட பணத்துக்காக தான் பண்றாங்க, அவங்க என்ன மிரட்டியே அப்படி பேச வச்சாங்க, அதனாலதான் நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி பேசினேன் அப்படின்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. ஸ்ரீ விஷ்ணு இந்த பிரச்சனையில சிக்கும் போது அஸ்மிதா பிரெக்னெண்டா இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அஸ்மிதாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதை தொடர்ந்து ஸ்ரீ விஷ்ணு அஷ்மிதா மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ணது உண்மைதான். அந்த பொண்ணு என்ன பாலியல் ரீதியான உறவுக்கு கூப்பிட்டு நான் கண்டிப்பா போயிருப்பேன். நிறைய பேரு நான் அஷ்மிதாக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அஷ்மிதாக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி உறவுகள்ல நிறைய இருந்திருக்கேன். அஷ்மிதா ஒன்னும் நல்லவ கிடையாது. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பி கிரேட் படங்கள் பண்ணிருக்கா. நாங்க லிவிங்ல இருக்கும் போதே இதெல்லாம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப கோவப்பட்டேன். அப்புறமா இதெல்லாம் வேண்டான்னு தான் அவளை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்தேன். நாங்க லிவிங்ல இருக்கும்போதே அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. சோ நான் என்னோட முதல் பொண்ணுக்காக தான் அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டேன். பலருமே நான் அவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே அவங்க தான் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கூட என்னோட பொண்ணு என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்களுமே அஷ்மிதாக்கு பயந்து தான் அவங்க கூட இருக்காங்க. ஏன்னா அஷ்மிதா என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா அப்படின்னு அந்த ரெண்டு பசங்களுக்குமே தெரியும். அதுக்கு பயந்து தான் அவங்க ரெண்டு பேரும் அவ கூட இருக்காங்க. நான் நல்லவெல்லாம் கிடையாது, கெட்டவன் தான். நான் கெட்டவன் தெரிஞ்சதுமே என்னை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்து அதை அவங்களே அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னோட போன் 3 நாளைக்கு அஷ்மிதா கிட்ட தான் இருந்தது. அவங்க தான் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாங்க. அதுக்கான ப்ரூஃபும் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இவங்க எதுக்காக என்ன மக்கள் மத்தியில இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்? அது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்க அவங்க நடிச்ச படங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு நானும் சொல்லவா? என்னோட பிளாட்ல இருக்க ஒரு உயர் அதிகாரி கூட அவங்க தொடர்புல இருந்தாங்க. அவருக்குமே அந்த வீடியோ வெளியானதுல ஒரு தொடர்பு இருக்கு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்தேன். எல்லாருமே என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா யாருமே எஃப்ஐஆர் போடல. என்ன ட்ராப் பண்ணி வீடியோ எடுத்தவங்களுமே அஷ்மிதா சொல்லி தான் நாங்க இப்படி பண்ணோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுமே நல்லவங்க கிடையாது. அந்த உயர் அதிகாரி இன்வால்வ் ஆனதால என்னோட எஃப்ஐஆரை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா அஷ்மிதாவோட காலில் விழுந்தாதான் நாங்க எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வீட்டுல இருக்கவங்க கூட இது எல்லாத்துக்குமே காரணம் அஷ்மிதா தான். அந்த வீடியோ கூட அவ தான் போஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் எதையுமே நம்பல. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு கஷ்டமா இருக்கு. அஷ்மிதாவை கேட்டதுக்கு அந்த வீடியோ டிவோர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்கிட்ட கேட்டிருந்தா நானே டிவோர்ஸ் கொடுத்திருப்பேன் அப்படின்னு விஷ்ணுகுமார் அந்த இன்டர்வியூல தெளிவா சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.